இங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ரிவர் இருக்குது. அதை போய் பார்க்க தான் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜிப்லைன் போகிறோங்க. நம்மளுக்கு ஒத்து அப்படி ஒத்துன்னு சொல்லி என் வாழ்க்கையை முடிச்சிடும் போல. ஐயோ, வாழ்க்கையில் ஒரு சாகசம் செய்யணும்னா நான் செய்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோங்க. அவங்களாம் தனித்தனியாக போனாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம். நாங்கள் வந்து இப்போ மேங்க்ரோவ் போகிறோம். பாம்பு இருக்குங்க. There's a mangrove snake, Bentur and the local name, because this is part of national park, so this is protected area. இப்படி ஹெல்மெட் எல்லாம் போட்டு போணுமா? ஏதோ ரொம்ப பில்டப் பண்றாங்க. இது கொடுத்துட்டாங்க ஸ்பீக்கர், காதுல சொல்லிக்கிட்டு இருக்கு ஏதோ நேச்சர் வண்டர். ஆமா, நாங்க அப்படி பார்த்தா 3 ஓல் வண்டர் நேச்சர் ரோடு பார்த்துட்டோங்க. எவ்வளவு தூரம் போகுது? செம்மையா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையிலே இல்லை. குட் மார்னிங் கைஸ். வாட்ச் கட்டலை கொஞ்சம் நேரம் கட்டிக்கிறேன். மணி இப்போ எத்தனைன்னு பார்க்க போகிறீங்களா? மணி இப்போ 6 போகுதுங்க. ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஏச்சான்னு பார்க்க போகிறீங்களா? இங்கே வந்து பியோர்டோ பிரின்சஸா, இது வந்து ரொம்ப ஃபேமஸ். என்ன விஷயம்னா இங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ரிவர் இருக்குது. அதை போய் பார்க்க தான் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது வேர்ல்ட் நேச்சர் ஒண்டரில் ஒன்று. நம்ம ஏற்கனவே வேர்ல்ட் நேச்சர் ஒண்டர் வந்து 2 பார்த்துட்டோம். ஒன்று வந்து அலோங் பே வியட்நாமில், இன்னொன்று வந்து ஜேஜு கொரியாவில். கரெக்டா? கொரியாவில் பார்த்தோம். இப்போ இது நம்மளோட 3வது வேர்ல்ட் ஒண்டர் நேச்சர் போய் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அதிசயமாக இருக்குமா, போய் பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நாங்கள் ட்ரிப் புக் பண்ணியிருக்கோம். ட்ராவல் லோக்கலில் புக் பண்ணோம். எவ்வளோ வந்துச்சுன்னா 2 பேர்த்துக்கு சேர்த்து 420 வந்துச்சு. 2 பேர்த்துக்கு சேர்த்து ட்ரிப் வந்து எங்கேயோ பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் ரிவர், அப்புறம் ஒரு ஜிப்லைன் போக போகிறோங்க. இன்றைக்கி பீச்சில் ஒரு ஜிப்லைன் போக போகிறோம். போனதான் தெரியும் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. 6:30 மணிக்கு நம்மளை வந்து ஏற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ வந்து 6 மணிக்கு ஏன் கிளம்பிட்டோன்னா கீழே போய்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. நம்ம ஹோட்டல்லேருந்து 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், நம்ம ரூம் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடிட்டு. ஸோ அதனால் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க போகலாம். விக்னாக்கு வேறு உடம்பு சரியில்லை, எனக்கு சொன்னேன்ல, சளி பிடிச்சிச்சு. போகலாமா? இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வேலையாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். காலையிலே பாருங்கள் வெதர் நல்லா இருக்கு. நேற்று என்னன்னா திடீர்னு 5 செகண்டுக்கு மழை வருது, நிற்கிது, 5 செகண்ட் திருப்பி மழை வருது. நாங்கள் இது வரைக்கும் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் திறந்து பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டது இல்லை. இப்போதான் பார்க்க போகிறேன். 6 மணிக்கு மேலே பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு தான் மழை பெஞ்சு முடிச்சிருக்கா இல்லை? மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. வெளில திருப்பி ஒரு மணி. இன்னைக்கு பாருங்க, நாங்கள் எங்களோட அட்வென்ச்சருக்கு வந்து சிலிப்பர் தான் போட்டு போகிறோம். ரொம்ப கேஷுவலாக போகிறோம். ஆமாம், என்ன நடக்க தெரியல. எக்ஸ்ட்ராவாக சட்டை கூட எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் செய்ய போகிறது. ஆமாம், எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே பீச்சில் குளிக்கணும்னு வந்தப்போ நாங்கள் குளிக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் வீட்டில் உடம்பு சொல்லி அதனால நம்ம தான் ஒரே சொன்னதானே மோசமாக இருக்கு. என்ன வச்சுருக்காங்க? கொக்கோ கரன்ச்சி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நான் இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க, ஏன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கேக் மாதிரி வச்சுருக்காங்க. இது எது பண்ணி என்னது இது? நான் இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட். இந்த இடம் மட்டும் ஜாமு, அப்புறம் ப்ரெட்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளே டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது எதுவுமே நான் சாப்பிட போகிறது இல்லை. அப்புறம் கீரை சாலட். இது ஏதோ கார்லிக் ரைஸா. அப்புறம் இது பிளேன் ரைஸு. அப்புறம் பட்டர் பொட்டேட்டோ வித் எதுவா. அப்புறம் இது கத்திரிக்காய். இவங்களும் ஏதோ. அப்புறம் இது ஏதோ ஸ்வீட் சவர் பீஷா.
ஃப்ரைட் சிக்கன் வித் கிரேவி. ஏதாவது ஒரு கிரேவி. இது பாக்கு, இது பீஃப். இது ரெண்டும் நமக்கு தேவையில்லாது. அப்புறம் இது சூப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி. இந்த தண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து லெமன் தண்ணியா, சூப்பராக இருந்துச்சு. இதை குடிச்சுக்கோங்க. இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம சாப்பிடுவோம். நாங்கள் வந்து காலையில் ரைஸோ மெக்டொனால்ட் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி போட்டோம். நல்லாவே இல்லை, வாயில் வைக்க முடியல. அதனால புஷில் சுருட்டி போய் வீசிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பிடிக்கலங்க. இப்போ நம்மள வந்து வேன் ஏற்றிக்கிச்சுங்க. போயிட்டு 3 ஆக்டிவிட்டி இருக்கான், போய் செய்வோம். இன்னைக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வெயில் அடிக்குது. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இங்கே நிறுத்தியிருக்காங்க, இந்த வியூ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதான் நம்ம இதில் தான் வந்தோம். விற்கிறா பாருங்க, உள்ள போயிட்டு உட்காந்துச்சு. நீ வெளியே வா. நான் வரல. இங்க வா. அந்த மாமா நான் உட்காரம்மா ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா நான் உட்காரம்மா ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறோம். ஏன் சண்டை போடுற? ப்ளீஸ்மா இங்க வாமா. சொந்தமா போ. தடி எப்படி போற? கொஞ்சம் இது நல்லா வச்சுட்டு அமுக்கு. நல்லா சின்னதாக்கு, பேக்கு சின்னதாக்கு. இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம டிரைவர் போயிட்டு நம்பர் எடுத்துட்டு வரலாம். அப்போ நம்ம கீழே இறங்கி போய் போட்டில் ஏறலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜிப்லைனுக்கு போகிறோங்க. அதனால இதோ இந்த குட்டி போட்டில் தான் போக போகிறோம். போட் வந்து இப்படி இறக்கிச்சா. நாங்கள் நல்லா நினைஞ்சோம்மா. இந்த கேமரா வேற இன்னைக்கு நான் வாட்டர் ப்ரூஃப் இல்லாம எடுத்துட்டு போறேன். என்ன ஒரு பிரச்சனைனா இது இப்போ தொடச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஜிப்லைனுக்கு போக போகிறோம். அதனால தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். என்னடா இது, மூஞ்செல்லாம் இன்னைக்கே நாசமா போயிட முடியாது. இப்படிதாங்க போகணும். காலையிலே ஒரு அட்வென்ச்சர். அம்மா தண்ணி எடுத்து வந்ததுங்க. ஐயோ செம்ம செம்ம ஸ்டிஃபா போகுதுங்க. என்னடா இது? எப்பா மா பார்த்து வாமா. A little bit more. என் மனுக்கு இருக்கிறோம் செத்துட்டாங்க. எப்பா ரெண்டு பேரும்
காலையிலே இந்த சாகாசம் தேவையானது. ஆனால் என்ன பண்ணேன், போய் தான் ஆகணும். சீக்கிரமாம்மா எல்லாம் போயிட்டாங்க. இதுக்கு போனோன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. தேவையா பாருங்க எப்படி போகுதுன்னு. பார்த்தோ தேவையா? நீ தானே போகணும்னு சொன்ன. ஐயோ பொண்ணு எதுக்குடா இறங்கணும்? எதுக்கு ஏறணும்? அதுதான் நல்லா ஒன்றால வந்துச்சு. நேராவே கூட்டி போக முடியாதா? பேசாம நம்ம அது ஒழுப்பட்டு எடுத்துருக்கலாம். என்னடா இது? கேட்டா விக்னாக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் காசு ஒரே காசு தான். இது போட்டா நம்மளுக்கு ஒத்து அப்படி ஒத்துன்னு சொல்லி என் வாழ்க்கையை முடிச்சிடும் போல. ஐயோ வாழ்க்கையில ஒரு சாகசம் செய்யணும்னா நான் செய்யறேன். வந்துட்டோமா? ஆமா அங்கதான் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலரா தெரியுதா? அதாவது வேர்த்தியா ஊத்திச்சு. இதுக்கப்புறம் ரெயின் கோட்ல எதுக்கு? ஐயோ வந்துட்டோங்க. இதுதான் அந்த ஜிப்லைன். கடல்ல போறோம். ஆமா நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஜிப்லைன் போட்டுட்டு. அது இந்த வாட்டி நானும் வைக்கணும் ஒன்றா போகிறேங்க. ஒன்றா போகலான்னு சொன்னாங்க, அதனால நான் ஒன்றா போகிறேன். ஜாலியாக இருக்குது. என் கேப் மேலேயே அது போட்டு டேய் நான் ரெடி. இப்போ விற்கினா ரெடி ஆகணும். நில்லு கேப்பு. பெருசா ஒன்றும்லாம் இங்க பயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியலை, போனதான் தெரியும். Wala kasi may kitira malakas ang impact sa landing sir para magbitawan nyo. At sa landing nakas? Sige lang po. Saan na lang mo? Saan? Landing dos! Oh my God! Oh my God! You can do it! Okay! Okay! Let's go! Oh my God! Oh, I'm still here! Oh my goodness! Okay! Okay! I'm still here! I'm still here! Oh my God! Okay! Okay! Oh my God! Okay! Okay! Ah! There you go. Landing dos! Kasi ma'am, diretso ka na.
இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோங்க. அவங்களாம் தனித்தனியாக போனாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம். So loud, isn't it? சூப்பர், நல்லா இழுத்து போட்டு மினிமினிக்கு நானா ஃபோன் பத்திரமா கையில் வச்சுக்கோ. Other side. ஓ You want me to hold here? You want me to hold hands here? Yeah. Okay, you sit down first. Sit down. Now we hold here. இங்கே பிடிச்சிக்கோ. Sit down. Legs up. Now sit down. Hold tight to your cell phone. நான் வெளியே தான் காட்டுறேன், உள்ள காட்டினேன், நீ காட்டிக்கோ. வெற்றிகரமா வந்து சேர்ந்துட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நாங்கள் ஜாலியாக இருந்தோம். இப்படிதான் நாங்களும் வந்தோம் முத. விசிட்டரு ஐயோ, நான்லாம் அப்ப நின்று இருந்தா செத்தே போயிருந்தேன். போட் வந்துருச்சு, நம்ம போ. எகிரி குச்சிரு. பார்த்து வா, கால் குத்திக்காத. நான் உனக்கு ஃபுல்லாக ரெக்கார்ட் ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமாம், விக்ராக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஆனால் இது விக்ரா செஞ்ச தப்பு தான். கேட்டால் ஒத்தா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ மேங்க்ரோவ் போகிறோம். அம்மா I'm solo. Yeah. Hello, fishing there. Fishing. நம்ம மட்டும்தாங்க, 6 பேர் மட்டும் தான் போகிறோம் இதில். இப்போ வந்து ஹைட்டாக இருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்கு. இல்லைன்னா That's why the color of the water is clear because it's high tide. So, good morning everyone. மார்னிங். Good morning mabuhay. ஒரு ஸ்பைடர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நவுந்து அந்த சைடா பின்னாடி. So, my name is Jinky. I will be your community guide and also Romil the boatman. So, both sides of the river, those trees are mangrove, is Bakawan, the local name. That the word of mangrove that is came from to Malay dialect, that the man people grove is forest. Mangrove people forest because the trees looks like human that walking. That's why mangrove people forest. And the mangrove trees is the kind of the tree that can grow in the brackish water and also purely salt water and tropical countries. That here in the Philippines we have 32 to 40 species of mangrove. In this area we have 8, then only 4 species of mangrove along the river that you can see because other species of mangrove they grow inside this forest. And those 4 species are male, female, tabige, and busain. Then you can use it to distinguish through their leaves, bark, and also through their roots formations. So there on the right side, that the leaves small and pointed at the tip, that one is a male mangrove or Rhizophora apiculata, the scientific name of male. And this is the female mangrove that the leaves more wider and bigger. So that one is a female mangrove or Rhizophora muconata, the scientific name of female mangrove. But those male and female mangrove, they are self-germinated trees, so no cross-pollination happening to them. We call it only male-female mangrove so that you can easy to distinguish.
Anyway, all the mangrove here, they bear fruits, but all the fruits of the mangrove here is not edible for humans. So just for the wildlife animals like monkey. Because the mangrove forest, this is the natural habitat of the different wildlife animals. Like monkey, snake, water monitor, lizard, squirrel, pangolin, sea otter, and also birds. There's a mangrove snake, Benturan the local name, Boyka beldrophila the scientific name, no poison but mildly venomous. They're not aggressive because that is nocturnal snake. Nocturnal sleeping right now. அது இப்போ தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டே இருந்தாலும் பாம்பு தூங்கிட்டு தபான்னு ஒரு நாள் பாய் சாப்பிட்டான். So no crocodile here, but there's a fish in this river. Stingray, milkfish, mullet, mangrove snapper, grouper fish, needle puffer fish, and also prawns, then mud lobsters, mud crab, clam, oysters, and tamilok. But even there's a fish in here, no one can do fishing because this is part of national park, so this is protected area. And that is Roger Bamboo Boardwalk, funded by Forest Foundation Philippines. So serve as bird watching area early morning. But now the boardwalk is under repair because it's already broken, because it's just made by bamboo. We are in the national park. We not allowed her to cut any kind of trees. And that bamboo is not a tree because that is a member of the grass. In Barangay Kabayugan, we could see and watch on the old unique mangrove trees. We shall ride on Bangka in a wonderful one with a grove of my friends and to my dearest one. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் ரிவருக்கு ரெடி ஆகிட்டோம், போகிறோம். இந்த போட்டில் தான் மொத்தம் 6 பேர் தான் இங்கே போக முடியும். சின்ன போட்டு இங்கே நிறைய குரங்கெல்லாம் இருக்கு. இங்கே நிறைய குரங்கெல்லாம் இருக்குமா, கேப்பில் தூக்கிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த போட்டை வந்து இறக்கி விட்டாங்க, செம்ம சத்தம், காது பொண்ணை வழி ஒழிச்சிச்சு. இப்போது என்னமோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நடக்க சொல்ல போகிறாங்க, என்னன்னு ஒன்றும் புரியல. என்ன பண்ண போறோம்? சுலூர் மட்டும் நிலையாம வந்திருக்க. இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த அண்டர் கிரவுண்ட் ரிவர் பக்கத்துக்கு. இப்படிதான் ஹெல்மெட் எல்லாம் போட்டு போனோமா, ஏதோ ரொம்ப பில்டப் பண்றாங்க. உங்களுக்கு போய் என்ன நடக்குது? ஆமா. அப்புறம் இங்க நிறைய குரங்குஸ் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாங்க. ஜாமெல்லாம் பத்தாம வச்சுக்கணும். இப்போ நாங்கள் போகிறோங்க. எங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஸ்பீக்கர் காதில் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏதோ நேச்சர் வாட்டர். ஆமாம், அதனால உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Nag-atake na naman, bay. May sniper, bay. அம்மா நல்லா இருக்கு. இதான் நீ பார்க்கணும்னு சொன்னேன். இது வந்து நாங்கள் அப்படி பார்த்தா 3 வேர்ல்ட் வண்டர் நேச்சரோட பார்த்துட்டோங்க. வாய் திறக்காதம்மா, வாய் திறக்க முடியாது, அதனால நான் உங்களுக்கு வீடியோ மட்டும் காட்டுறேன். எடுக்கல பேட்டில் இருக்கு. பார்த்து பயங்கரமா இருக்கு. மொத்தமா இருக்கு. சாப்பிடுறேன். இது என்ன இப்போ நம்ம டிஸ்னிலேண்டில் போலங்க.
அவ்வளோதான் லைட் எடுத்து பார்த்தேன். வந்ததே இதை பார்க்கணும். இங்கே நிறைய பேட்ஸ் இருக்குங்க. எப்படி இருக்கு பாரு. பயங்கரமா இருக்கு. மேல் பட மீட்டர் தூரம் கீழே எவ்வளோ தூரம் போகுது? பயங்கரமாக இருக்கு. சுத்தமாக இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும். இது போர் அடிக்கல பத்தியா? ஜாலியாக கேண்டலாம். இது வந்து ஜப்பனீஸ் ஸ்வீட் கார்ன் மாதிரி. இது மஷ்ரூம். முடிஞ்சுங்க. இப்போ நாங்கள் திரும்புகிறோம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்.
எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. வேற உலகம் மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நேரம்? செம்மையா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையிலே இல்லை. அதுவும் வேர்ல்ட் நேச்சர் வண்டர் சொல்லும் போதே செம்மையா இருக்கே. ஏன்னா நாங்கள் இதோட 3 பார்த்துட்டோமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தடுத்து 7 பார்த்துட்டோம். நான் நினைச்சேன் என்ன அந்த வியட்நாம்ல பார்த்தோமே அதான். ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சத்தியமா இப்படி இருக்க போதுன்னு நினைக்கல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ரிவர். இப்படிதான் நாங்க போனோம் போது. இதான் நம்ம போட் வந்துட்டு இப்போ ஏற்புறம். பேசுக்கு 53வது நம்பர். அவங்க அம்மா மகத்து போறாங்க. கடைசியா வந்து இறங்கிட்டோங்க. ட்ரிப்பு இதோட முடிஞ்சிச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அவர் போய் ஹோட்டல் விட்டுருவாங்க. அதுக்கே 5 மணி ஆயிரும் போல. கைஸ், நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி எங்கே போகிறோன்னா, இங்கே ஒரு மால் இருக்குது பக்கத்தில். அந்த மாலுக்கு போகிறோம். எதுனால விக்கினாக்கு வந்து மருந்து வாங்குவோம். வர்சலில் போயிட்டு மருந்து வாங்க போகிறோம். ஏன்னா விக்கினாக்கு உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்களேன் இவங்களோட டுக் எப்படி இருக்குன்னு. ஹலோ. Hello, ma'am. How much? 60 only. Okay. Is it together? Yeah, can? இந்த மாதிரி ஒரு மோட்டர் வாங்கி நான் பழச்சிக்கலாம் போல. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. 60 தாங்க கேட்டாரு. ஆனா நான் கூட 300 500 சொல்லிட்டு இருந்தேன். 60 தான் கேட்டாரு. நம்ம ஊர்லலாம் ஹோட்டல் இந்த மாதிரி புக் பண்ணி கொடுத்தாங்க எவ்வளவு காசு கேட்பாங்க. நீங்க பாருங்களேன் தான் கேட்பாங்க. இவரோட டுக். இப்போ நம்ம வந்து ராபின்சன் மால்னு ஒன்று இருக்கு. இதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இங்கே தான் வாட்ஸன் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. போய் வாட்ஸனில் போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்குவோம். பாடி ஷவர் வேறு முடிஞ்சிருச்சு. போய் வாங்கணும். கண்ட ஷவர்லாம் போட்டதுனால தான் இப்போ எடுத்து முடிஞ்சிச்சு. சந்தோஷமா? சூப்பரா இருந்துச்சு. இதோ நாங்கள் தேடி வந்த வாட்ஸன். உள்ளுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வந்து காட்டுறேன். நாங்கள் இப்போ வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். எவ்வளோ வந்துச்சுன்னா 350 வந்துச்சு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குது பெசோ. இப்போ அப்படியே சுற்றிட்டு போக வேண்டியதான். போய் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மால்லேருந்து வெளியேட்டோம். வெளியாயிட்டு நம்ம இப்போ சொந்தமாலே அந்த டுக் எடுத்து போகிறோம். போய் சொந்தமாக போய் கேட்க போகிறோம். எவ்வளோ சொல்கிறாங்க பார்ப்போம். அவன் வந்து ஹோட்டல்லே ஏற்றுனா, இத்தனைக்கும் அது புக்கிங். அவன் நம்மளுக்காக தான் ஹோட்டலுக்கு வந்தான். ஆனால் 60 தான் கேட்டான். ஸோ இங்கே கேட்டு பார்ப்போம் இப்போ என்ன எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்பயே கை கட்டுறாரு. 100க்கு மேலே சொன்னா கண்டிப்பாக முடியாது. நான் வரும்போதே 60 தான் வந்தேன். அப்படிதான் சொல்லணும். How much? அதே பிரச்சனை சொல்றாரு 60ன்னு சொல்லிட்டு. செம்மல நம்ம ஹோட்டலுக்கு போனாலே எவ்வளவு கஷ்டம் போல.
ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். மாவு இதுக்கு தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.